Hello viewers, Senino பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 16 Part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல இந்த குரோகிரி தப்பிச்சானே தப்பிச்சு வந்தவன் நான் யாரு எங்க இருக்கேன் நீ என்ன பண்ணாங்க நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்பான்னு பார்த்தா இந்த ஆல்பார் ஒன்னு ரெக்கார்டரை போட்டு விட்டு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெளிவா சொல்லி கொடுத்துட்டான். இதனால என்னாச்சு எங்க யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு பிரிச்சு விட்டாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அவங்களுக்கு வேணுங்கிற இடத்துக்கு இப்ப மாத்தி விட்டுட்டு இருக்கான். அவனுக்கு டொமுராவை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அதுவும் கடைசியா பார்த்து விட்டான் பாருங்க. ஒரு வேலை டோகாவை கொண்டு போய் ஹாக்ஸ் எங்க இருக்கானோ அங்க திருப்பி விட்டான். மேஜரான சண்டையில அதுவும் ஒண்ணு. அங்கேயும் அவன் நார்மலா வந்தா பரவாயில்ல. ட்வைஸோட பவரை யூஸ் பண்ணி டேட்மேன் டெத் பரேடுன்னு ஏகப்பட்ட காப்பியை உருவாக்குவா. கொச்சன்னு ஏதோ குப்பமேடு மாதிரி இருக்கும். அது ஒரு சைடு பஞ்சாயத்து. டாபியும் வேற அங்க வந்துட்டான். ஆளு பாத்தீங்கன்னா கர்ண கொடூரமா பயங்கர மோசமா இருக்கான். ஆல்பார் ஒன்னு வேற அங்கதான் இருக்கான். என்ன நடக்க போதோ தெரியல. டோகா வந்தா பாத்தீங்களா அவ கூடவே உராராக்காவும் ஃப்ரப்பியும் அடிச்சு புரண்டு வந்துருவாங்க. ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி காப்பாத்துவாங்கன்னு நம்புறேன். அப்படியே அந்த இடத்த சுத்தி காட்டுறாங்க. நல்லா தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பட்டர்ஃபிளை எஃபெக்ட் பாயில, அதாவது பிரேசில்ல பட்டர்ஃபிளை பறக்குதுன்னா டெக்சாஸ்ல சூறாவளி அடிக்கும். இப்ப இங்க ஹீரோஸ்க்கும் வில்லனுக்கும் நடக்க போற சண்டையால மொத்த உலகமுமே இப்ப பாதிக்கப்பட போகுது. நியூஸ்ல அதத்தான் சுவாரஸ்யமா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்னு டாபி வந்து இருக்கணும், இல்லன்னா டோகா வந்து இருக்கணும். ஐ மீன் அந்த ட்வைஸ் பவரோட ரெண்டும் அட் டைம்ல வந்ததுனால இருக்கிறவங்களோட பவர்ஸை ஒழுங்கா யூஸ் பண்ண முடியல. ஆல்ரெடி ஏகப்பட்ட வில்லனுகளை கஷ்டப்பட்டு புடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப இவங்க வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னா ஒன்னா அவனுங்க வச்சு பொழந்துருவானுங்க, இல்லன்னா எரிஞ்சே செத்து போயிருவானுங்க. பஞ்சாயத்து பெரிய லெவல்ல போயிட்டு இருக்குது. ஃப்ரப்பி அப்படியே சுத்தி மூத்தி பார்த்துட்டு டோகாவும் குரோகிரியும் மட்டும் இங்க பஞ்சாயத்து இல்ல, டாபியும் வேற வந்துட்டானே என்ன பண்ணலான்னு கவலைப்பட்டு இருக்கும் போதான் கோகோயாமியும் ஜிரோவும் அங்க வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். காதுல வேற அவளுக்கு ரத்தம் ஊத்திட்டு இருக்குமா, என்னாச்சுன்னு பதட்டப்பட்டு விசாரிப்பாங்க. அந்த டீமன் லார்டு கூட சண்டை போடும் போது இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தாச்சு, காது மட்டும் போச்சேன்னு சந்தோஷப்படு, மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து காட்டுவாங்க. கீழே அப்படியே ஒரு பெரிய எறும்பு கூட்டமே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இவங்க எல்லாத்தையும் மொத்தமா வச்சு கொளுத்தி விட்டா மட்டும்தான் தப்பிக்க முடியும். இவங்க 4 பேர் மட்டும் தெரியாம கீழே போய் விழுந்தாங்கன்னா கூட நிலைமை ரொம்ப மோசமாயிரும். இப்படியே நிலைமை போச்சுன்னா ஜப்பானே கம்ப்ளீட்டா சப்பி போயிரும். எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன வழி இருந்தா கூட போதும், கஷ்டப்பட்டு தடுத்துருவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க டாபியோட ஃப்ளேம் பாத்தீங்கன்னா செம்ம ஹீட்டா இருக்கு. இங்க இருந்தே அதை ஃபீல் பண்ண முடியுது. டோகா வேற ஸ்டாப் பண்ணுவான்னு பார்த்தா இன்னும் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கான். இப்போதைக்கு இவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அவங்கள விட்டு தள்ளி இருக்கணும், அவ்வளவுதான். சொல்லப்போனா இவங்க எஸ்கேப் ஆகி கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சிடலாம். ஆனா பாவாங்க எண்டேவர் ஒத்த கை இல்லாம விழுந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. வயித்துல வேற காவாசி இல்ல. இதுல ஆல்பார் ஒன்னு டாபின்னு 2 பேர் இருக்காங்க. என்ன பண்ண போறாரோ. அப்போ டாபியோட நெஞ்சில அந்த ஃப்ளேமை பார்த்துட்டு இது ஷோட்டோவோட பவராச்சே, இது எப்படி இவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கடுப்பாயி டே டோயா டோடோரோக்கிய என்னடா பண்ண சொல்லுடான்னு காட்டு கத்துவாரு. அப்பதான் டாபியோட நக்கல் பேச்சு, நான் அவனை போட்டு தள்ளி உங்களுக்கு கிஃப்டா கொண்டு வரலாம் தான் டாடி நினைச்சேன். ஆனா பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே, என்னால என்னோட முழு ஆசையை நிறைவேற்ற முடியல. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முக்கியமான எல்லாத்தையுமே நான் போட்டு தள்ளுவேன். மெயினா நீங்க எதை ப்ரொடெக்ட் பண்றீங்களோ அதை தான் நான் காலி பண்ணுவேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க டாடின்னு அவ்வளவு வெறியோட சொல்லுவான். அங்க ஆல்பார் ஒனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னப்பா என்னாச்சு, காத்து இப்ப என் பக்கம் ஃபேவரா வீசுது போல அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியா இருப்பான். நம்ம ஆல்பாரோனோட பிளான பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். எப்பவுமே அவன் கோலை அடையறதுக்காக ஏகப்பட்ட ரூட்ல பிளான் பண்ணுவான். அதுல ஒன்னு ஃபெயில் ஆனா ஒன்னு ஃபெயில் ஆனா ஒன்னு, இதுல ஒன்னு பாத்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்கும். அதுல குரோகிரிய காப்பாத்தி அவனை வச்சு டொமுராக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பிளான் பண்ணா அது அப்படியே பக்காவா நடக்குது. ஆக்சுவலா ஆல்பாரோனாலையும் அந்த வார் பவரை யூஸ் பண்ண முடியும், ஆனா குரோகிரி அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்காது. சரி, இந்த குழப்பத்துல இவனை யாரும் கண்டுக்க போறது இல்ல. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நேரா டொமுரா கிட்ட போயிடலாம். அப்ப அவன் போட்ட பிளான் எல்லாத்தையுமே நிறைவேற்றிடலாம்ல. அதனால வேகமா கிளம்புவான். பட் ஹாக்ஸ் இடையில வந்து தடுப்பான். உடனே என்ன ஹாக்ஸ், நீ என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்க, நீ இப்ப ட்வைஸோட எல்லாம் சண்டை போடணும், அவனோட ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டாமா அப்படின்னு உடனே ஹாக்ஸ் சும்மா கெத்தா பேசுவான் பாருங்க. ஏன்பா நீ அவசரமா கிளம்புற, ஏன் அவனுக்கு டொமுரா மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு அவனுக்கு கவுண்டர் கொடுப்பான். என்ன அவனை தடுக்கும் போது தலையில பயங்கரமா அடிபட்டுருச்சு, ரத்தம் பொலன்னு வரும். அப்பதான் ஆல்பார் ஒரு மேட்டரை சொல்லுவான். என்னன்னா அவன் இன்னுமே கம்ப்ளீட் ஆகாம தான் இருக்கான். ஐ மீன் பாடி லெவல்ல அவன் சொல்லல, சென்ஸ்ல சொல்றான். அவனுக்கு இப்ப நான் தேவை, அதனால நான் போயே தீருவேன்னு ஒத்த கால்ல நிப்பான். அப்ப ஹாக்ஸ் எண்டேவரை கூப்பிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி சண்டை போடணும்னு நினைச்ச பிளான் எல்லாமே இப்ப ஊத்திச்சு. இந்த நிலைமையில சண்டை போறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இவங்க இங்க கோட்டை விட்டுட்டாங்க, இவங்களால எதுவும் பண்ண முடியலன்னு ஆயிருச்சுன்னா அத்தனை பேரும் நம்ம இசுகு டொமுரா கிட்ட போயிருவாங்க. அதனால அவனுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிரும். டோயாவை எப்படியாச்சும் தடுங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அது எப்படி முடியும், எண்டேவர் தான் பாசத்துக்கு அடிமையாகி போயிருக்காரு, அவனை தடுக்கணும்னா கொன்னுதான் ஆகணும். அதனாலேயே
மனுஷன் பதறுவாரு. உடனே ஆல்ஃபார் ஒன்னு பயங்கரமா சிரிச்சு கிண்டல் பண்ணுவான். என்ன தம்பி நீ இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? பாவம் எண்டேவருக்கு ஒத்த கைய காணும், மனுஷன் இப்போ அப்போன்னு இழுத்துட்டு இருக்காப்ல. இப்படி எல்லாம் நீ அவர்கிட்ட சொல்லலாமா? அவரோட மிஷனே என்னைய சீக்கிரத்துல தோக்கடிக்கணும், அவரோட கடமை அவர் கைவிடுவாரா? அதான் கையவே விட்டுட்டாரு அப்படின்ட்டு ஓவரா நக்கல் பண்ணுவான். உடனே ஹாக்ஸ் கடுப்பாயி, ஓவரா பேசாத, நீ ஆல்ரெடி எங்க நம்பர் 1 ஹீரோ கிட்ட தோத்து போயிட்ட, அப்படி இருக்கும்போது மறுபடியும் உன்னைய தோக்கடிக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லடா அப்படின்னு அவன் சொல்லும் போதே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தேவையில்லாம வெட்டியா பேசிட்டு இருக்கான்னு. அந்த டைம் டாபி நம்ம எண்டேவரை பொழந்துகிட்டு இருக்காக பாஞ்சி வருவான். தலைவன் பாத்தீங்கன்னா என்னோட டியூட்டியை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரை வெளியில எடுப்பாரு. நெருப்புல அப்படியே ரெக்க வரும். இந்த டைம் ஆச்சு அவன் கூட சண்டை போட்டு அவனை காலி பண்ணுவாரா இல்ல அடி வாங்கிட்டு ஓரமா உட்கார்ந்து எமோஷன்ல புலம்பிட்டு இருப்பாரான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா டொமுராவும் மிடோரியாவும் சண்டை போட்டு இருந்தாங்கல்ல, அந்த காஃபினுக்கு குரோகிரி ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு மைக்க தூக்கிட்டு வந்துருவான். அட அவன் மட்டும் வந்தா பரவாயில்லையே, அவன் அந்த ட்வைஸையும் உள்ள கூட்டு வந்துருவான். ஐ மீன் டோகா. அங்க எப்படி கிரியேட் பண்ணாலோ அதே மாதிரி ட்வைஸோட உருவத்தை இங்கேயும் எக்கச்சக்கமா கிரியேட் பண்ணுவா. இதனால என்ன ஆச்சுன்னா மோனமா, நம்ம ஐசமா, அப்புறம் இன்னொரு ஃபெல்லோ, இவங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு டொமுராவோட பவரை ஆக்டிவேட் பண்ண விடாம தடுத்துட்டு இருந்தாங்க. அத்தனை பேர் வந்து விழுந்த உடனே இப்போ டொமுராவோட குவிக்ஸ் பவர் வந்து மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் டப்புன்னு எரேஸ் பண்ணானுங்கன்னா தப்பிச்சானுங்க. பட் அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏகப்பட்ட ட்வைஸ் வந்ததுனால அவங்களால அங்க எதுவும் பண்ண முடியல. அப்போ மல்லாக்க கவுந்து கிடந்த டொமுரா பாத்தீங்கன்னா ஊதி பொடப்பா இருந்துச்சுல, பிச்சுக்கிட்டு உள்ள இருந்து வெளியில வருவான். அந்த பவருக்கே அந்த இடம் கண்ணா பின்னான்னு சதஞ்சிரோனா பாருங்க. இதுக்கப்புறம்லாம் இனி உடஞ்ச இடத்தெல்லாம் ஸ்பேர் போட்டு சரி பண்ண முடியாது. ஏன்னா டேமேஜ் கண்ணா பின்னான்னு ஆயிருச்சு. பவர் பத்தல, அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துன்னு அடுத்தடுத்து என்னென்னலாம் பிரச்சனை சொல்ல முடியுமோ அதை விட எக்ஸ்ட்ரா பிரச்சனை எல்லாம் வருது. சரி அதைத்தான் பண்ண முடியல, எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணி இவங்க இருக்க இடம் கீழே விழுகாம பாத்துக்கணும்னு சொல்லி நோண்டுனா அதை எவனோ ஹேக் பண்ணிட்டான். அது வேற யாரும் இல்ல, அந்த ஸ்கெப்டிக்ங்கிற வீணா போனவன் தான். ஒரு மலையோட குகைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அந்த காஃபினை கம்ப்ளீட்டா ஹேக் பண்ணிட்டான். ஆல்ரெடி இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இதை வேற பண்ண என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியே நிலவ போச்சுன்னா அவ்வளவுதான், டொமுரா எல்லாத்தையும் பொளந்து கட்டிடுவான். இங்க இசுகுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா குரோகிரி வந்திருக்கானா, சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல அவனை தடுக்க முடியாம கோட்டை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப டொமுரா மட்டும் தரையில கைய வச்சான்னு வைங்க, எல்லாருமே காத்தோட காத்தா கரைஞ்சு மொத்தமா செத்து போயிருவாங்க. அவ்வளவு நேரம் ஆல்ஃபார் ஒன் தானே இருந்தான் டொமுராக்குள்ள. இப்ப தான் டொமுராவே வந்து பேசுவான். என்னக்கண்ணா நான் இங்க தான் இருக்கேன், என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமான்னு கேட்பான். அவங்களுக்கு தூக்கி வாரி போடும். அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஷாப்பிங் மால்ல நம்ம கொஞ்சம் பேசணுமே, அதை பத்தி பேசணுமா, நீ ஒரு வெத்து வெட்டு ஹீரோ, நான் தான்டா உன்னோட வில்லன் அப்படின்ட்டு வெறியோட வந்து நிப்பான். ஆளை பார்க்கவே பயங்கர கொடூரமா இருக்கானே. இங்க ஸ்கெப்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. யூஏவோட மொத்த கண்ட்ரோல் இப்ப என் கையில தான் இருக்குது, எந்த ஹீரோவாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு தட்டு தட்டுவான். மொத்தமா ஹேக் ஆகி அவங்க அப்படியே மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. விழுந்தா போதும், கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் காலி. இப்ப நம்ம இசுக்கு அவங்கள போய் காப்பாத்தினானா இங்க இவன் பஞ்சாயத்து பண்ணிடுவான். இதுல கூடவே குரோகிரி வேற இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம பதறிட்டு இருக்கும் போது அவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்கும். அட வேற ஒண்ணு இல்ல, இதுக்கு முன்னாடி கியர் ஷிஃப்டிங் யூஸ் பண்ணி கண்ணா பின்னா அவனை போட்டு அடிச்சான்ல, அதுக்கப்புறம் அவனோட செல்ஸை ரெஸ்ட் எடுக்கவே விடல. அதனாலேயே அவனால மூச்சும் விட முடியல. கூட வந்து பார்த்துட்டு நான் தான் சொன்னல அந்த பவரை யூஸ் பண்ணினா அவனை தோக்கடிச்சே ஆகணும்னு, உன்னால அது முடியல, பட் இருந்தாலும் நீ அடிச்ச அடியில அவங்க சைடும் பிரச்சனை ஆயிருச்சு. உள்ளுக்குள்ள அவங்க போராடிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அதனாலதான் அவனால ஃப்ரீயா கேஷுவலா மூவ் பண்ண முடியல. சோ அவன் மூவ் பண்ணி அட்டாக் பண்றதுக்குள்ள நீ எவ்வளவு சீக்கிரத்துல உன்னோட பாடியை மூவ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணி காலி பண்றியோ கண்டிப்பா நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லி நம்ம மிடோரியாவை உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பாங்க. பாவம் இதுக்கப்புறம் அவன் எவ்வளவுதான் சண்டை போட போறான்னு தெரியல. அந்த டைம் ஸ்கெப்டிக்கு பயங்கரமா என்னென்னமோ பண்ணி எல்லாத்தையும் கதற விட்டான்ல. அப்போங்கும் போது அவனோட டிஸ்பிளேல ஒரு சின்ன பொண்ணு வந்து, என்னப்பா கடைசியா வந்துட்ட போல, உன்னை கண்டுபிடிக்கிறதாப்பா கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கும். அவளை பார்த்துட்டு நீயா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆவான். அவனுக்குமே ஆப்பு வைக்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கா போல. சரி அது யாரு என்ன, நம்ம இசுக்கு இதுக்கப்புறம் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அவனை காலி பண்றானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.